வெல்கம் டு பென்ட்ரெஸ்ட் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி இந்த 2025க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பேரிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, சரிங்களா? இது இப்போ டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் சேஞ்ச் ஒன்றும் இல்லை. கொஸ்டின் ஸ்ப்ளிட் அப் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின், மீதி இருக்கிறதுலேருந்து 15 கொஸ்டின் சொல்லிட்டு அட்லீஸ்ட் ரீசனிங்கில் 5, ஆப்டிடியூடில் 20ன்னு போயிருக்கலாம். ஏன் ரீசனிங் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு தெரியல. பட் எனிவே, குரூப் 2 அண்டு 2A ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ரீசனிங்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக நவம்பர் மாதம் சிடிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் 1700 கொஸ்டின் இருக்குது. இதை நம்ம டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட டாபிக் வைஸ் நம்ம பிரிச்சுருக்கோம், சரிங்களா? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த பிடிஎஃப் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா தெரியும். சால்வ் பண்ணி வச்சுருப்போம். இனிமேட்டு நீங்கள் முழுசாக மார்க் எடுக்கலாம். ஒரு 25க்கு ஒரு 23 or 24 எடுக்க முடியும்னா அது ஆப்டிடியூடில் தான் அடித்து சொல்ல முடியும். ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸும் இப்போ ஆல்ரெடி அன்சர்டனாக தான் இருக்குது. 75 கொஸ்டினுக்கு ஒரு 60 கிட்ட நெருங்கிறதே கடினமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ பொது தமிழும் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க அந்த கடைசி பொது தமிழில் கடைசி அந்த அலகு 7 அதில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான அப் டு கொடுத்துருக்காங்க ஒழிஞ்சு மீதிலாம் ஸ்கூல் புத்தகத்தெல்லாம் கேட்போம் பாடத்திட்டம் அப்படின்னு எந்த உத்தரவாதமும் கொடுக்கல. ஸோ அதுவும் அன்சர்டன் தான். ஸோ மென்டல் எபிலிட்டியில் 23, 24 யார் கரெக்டாக எடுக்கிறாங்களோ அவங்க தான் வேலைக்கு போவாங்க. ஏன்னா நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் சொன்ன மாதிரி தான், அதில் ஒரு 55 to 60 எடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி பொது தமிழில் எல்லோரும் ஒரு ஆவரேஜாக தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே புதுசாக தான் இருக்க போது அந்த டைம்லி ரியாக்ட் பண்ணி யார் ஆன்சர் கரெக்டாக எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்க போகுது. சரி, பாருங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. We will meet in next class. Thank you.